I'm pretty sure you recognize this logo, Wikipedia logo. இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிம்பாங்களே, எல்லோரும் சேர்ந்து அவரவர்களுக்கு முடிந்த அளவுக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப பெரிய விஷயம் வரதை பற்றி அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் சொல்லுவாங்க. திஸ் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ஆர்டிக்கல் பேஸ். எத்தனையோ லட்சம் பீப்புள் சின்ன சின்னதாக அந்த குருவி சேர்க்குற மாதிரி அணில் மாதிரி கொடுத்து, and now it is the largest encyclopedia in the world, probably the only living encyclopedia in the world. அதோடைய லோகோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 17-year-old டிசைன் பண்ணதான். W அப்படிங்கிற அந்த முதல் எழுத்து விக்கிபீடியாவில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரைட்டிங் ஸ்டைல்லேருந்தும் அந்த டபிள்யூவை எடுத்து they have composed it. incomplete அப்படின்னு காட்டுறாங்க மேலே, இன்னும் முடியல அப்படின்னு. தொடர்ந்து கொண்டே இருக்கும். வணக்கம். Recently, when I was browsing the web, I came across something interesting, something unique, something special. ஒரு 12 ஸ்டெப்ஸ், 12 ரெக்கமெண்டேஷன்ஸ், 12 ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் தன்னுடைய ஃபிலாசபியை முன்வைத்திருந்தது. இந்த ஓப்பன் சோர்ஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோமே அதுக்கு, அல்லது ஈவன் இன் யோர் ஓன் டீம் வேர் யூ டோன்ட் ரியலி டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் டு தி பாட்டம் லைன் ஆஃப் த கம்பெனி, ஒரு குழு இருக்குது, அந்த குழுவை மேனேஜ் பண்ணணும்னா இந்த பிரின்சிபல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுது. And that's why I am going to share those 12 traditions with you today. Number 1 is to outlive. உன்னை தாண்டி அது இருக்கணும். நீ போனப்புறம் கூட அது செழிச்சு வளரணும். அதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியும்? What can you lay down as a foundation? அந்த காமன் வெல்ஃபேர் தாயா முக்கியம். நான் இருப்பேன், நான் போவேன். எனக்கப்புறம் தோனி பண்ணார் பாருங்க இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு, இப்போ கோலி பண்ணிட்டு இருக்கார் பாருங்க. அது மாதிரி ஈவன் ஆஃப்டர் ஐ எம் கான் வில் தேர் பி அ லெகசி, வில் தேர் பி சம்திங் தட் வில் கோ ஆன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல வளர்த்துக்கோ. லெட் வாட் யூ ஹவ் கிரியேட்டட் outlive you. Number 2 is about authority. Single central authority எப்பவுமே இருக்கணும். Could be the CEO, could be the captain, could be the manager, could be the guru, but there has to be one ultimate authority. And வெளி உலகத்துக்கு அவர் தான் நமக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருப்பாங்க. நம்மளுடைய கான்ஷியன்ஸை அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். நம்பர் 3, இன்க்ளூசிவிட்டி. யாரா இருந்தாலும், எம்மதமா இருந்தாலும், என்ன ஸ்கின் கலரா இருந்தாலும், என்ன லீனிங்ஸா இருந்தாலும், if you are aligned with our mission here, you're welcome. எங்க மிஷன் இதுப்பா, இதை பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்ப்பா, இதோட நீ அலைன்டா உள்ளவா. வேறு என்ன விஷயங்கள் உனக்கு இருந்தாலும் we don't bother. Diversity is probably even important today. We will be inclusive. Include all, refuse none. சின்ன குரூப்ஸாக இருக்கலாம், பெரிய குரூப்ஸாக இருக்கலாம். Number 4 is about sovereignty. அந்த சாவரினிட்டி என்னன்னா, அது சிற்றரசாக இருந்தாலும் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அந்த ஊருக்கு நீ ராஜான்னு சொல்லிட்டாங்கன்னா, பக்கத்து ஊர் ராஜா வந்தா கூட நீ தான் ராஜா, நீ சொல்கிறபடி தான் கேட்கணும். யூ ஓன் your place, you lay down the rules, except when you are setting foot on the other person's territory. And அந்த மாதிரி வரும்போது சண்டைகள் போடாத. Common welfare is more important. So don't interfere, but you have absolute authority. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா கூட டீம்களுக்குள்ள இந்த sovereignty is so important. Within your team, the team's leader is queen or king. சிங்கிள் பர்பஸ் நிறைய பார்த்துருக்கோம். இந்த சிங்கிள் பர்பஸ் பற்றி ஒன்றை தேர்ந்தெடு, ஒரு முனையா இது அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம். இங்கே அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் வி ஆர், நம்மளுடைய டீமோ, நம்மளுடைய கம்பெனியோ, நம்மளுடைய அசோசியேஷனோ, ஆர்கனைசேஷனோ, we are an entity with only one purpose.
அந்த பர்பஸ்லேருந்து திசை திரும்பி போயிடாத, வேற ஏதோ சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடாத. Too many companies have distracted themselves. I'm not talking about pivots. I'm talking about distractions and diversifications. Too many companies, good ones, have lost track, have been rolled over on the wayside simply because they didn't follow this. We are an entity with one purpose. Every one of our people, both applicants and members, should share that mission. Freedom is the sixth principle. அது என்ன freedom அப்படின்னா, we cannot be associated or affiliated to somebody else. எங்களுடைய Zoho schools, for example, if we had associated ourselves with an Anna University or some other university, we may have to run exams the way they do. We don't even have exams here. We may have to use books that they prescribe. We don't use books here. So, and the freedom, sovereignty order related, have complete freedom to form your own philosophies, principles, and rules and guidelines. Do not be affiliated, do not recommend, do not endorse. தனிச்சு இருக்கணும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆறாவது பிரின்சிபல். The seventh principle, எல்லா அப்பா அம்மாக்களும் குழந்தைகளுக்கு சொல்கிற அட்வைஸ், ஆசைப்படு, பேராசைப்படாத. ஸோ யூ ஹாவ் டு ரிமைன் வாலண்டரி. ஒரு குரூப்னு ஃபார்ம் ஆயிருக்குன்னா யாரையும் பிணைச்சிடல சங்கிலியால். என்னைக்கு வேணா அவன் மனசு மாறினதுன்னா அவன் விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கணும். நான் ஆசைப்பட்டு தான் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்டே வாலண்டரி. தேவையில்லாமல் நிறைய ஃபண்ட்ஸை சேர்த்து அந்த ஃபண்ட்ஸை குட்டி போட வச்சு பேங்க்கில் அந்த do not collect funds for the sake of becoming rich. Interesting advice. Avoid avarice அப்படிங்கிறது. ப்ராப்பர்ட்டி, மணி, அத்தாரிட்டி, இதிலெல்லாம் தான் டிஸ்பியூட்ஸே வருது. எனக்கு எவ்வளோ, உனக்கு எவ்வளோ, பாகத்தை பிரி அப்படிங்கிறது. Run with a minimal bank account. Ensure it is for posterity. The eighth principle, slightly counterintuitive, is stay non-professional. அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனலாக இருந்தேன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸே எடுத்துக்கிட்டா கூட, இஃப் யூஆர் அ ப்ரொஃபஷனல், யூ வில் ஸ்டார்ட் சார்ஜிங் மணி ஃபார் யுவர் கன்சல்டேஷன். யூ வில் ஸ்டார்ட் ரன்னிங் அ side business. You'll start making money. Sometimes you may even compete with the original mission of the company or team you are in. So, stay non-professional. Do not charge for anything that you do. 9 is self-organization. ஒரு ant hill எடுத்துக்கிட்டாலோ, ஒரு beehive எடுத்துக்கிட்டாலோ, yes, there is a queen playing an important role, but they don't get orders every day. The bees and the ants organize themselves. They form their own guidelines, they form their own rules and run through the day. It actually comes from a shared leadership principle. அதாவது இன்னைக்கு நீ லீடரா, நாளைக்கு நான் லீடரா இருக்கேன். Rotate the leadership. Because there are too many qualified people, rotate the leadership. Authority doesn't come from titles அப்படிங்கிறாங்க. Don't govern அப்படிங்கிறாங்க. Universal respect. We're all the same. இன்னைக்கு நீ ராஜா, உன்னுடைய நேரம் முடியும் போது இன்னொருத்தர் ராஜா. The principle that is governing us all should be our guiding light, not the king or queen sitting in the throne. Be non-controversial. நீ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினா சாஃப்ட்வேரை பற்றி மட்டும் பேசு. சாஃப்ட்வேர் உன்னுடைய கம்பெனிக்குள்ளே மட்டும் பேசு. பாலிட்டிக்ஸுக்கோ ரிலீஜியனுக்கோ உள்ளே போய் அதை பற்றி நீ அறிக்கை விட்டுன்னு இருந்தேன்னா, you are coveting controversy, unnecessarily attracting the wrong kind of attention, affecting your brand. So stay within the nicely laid dotted lines that describe what your region is, your domain is. Stay there. மற்ற கான்ட்ரவர்சியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஐ எம் ஒரு எக்ஸ்ப்ரெஸிங் வியூஸ் அப்படிங்கிற நாம், I am a free person, I can express views அப்படிங்கிற அந்த ஆசையில் do not tarnish your brand image. Good advice. 11th one, அந்த பிளாஸ்டர் போட்டிருக்கிறது வாய்க்கு தான் சொல்லணும். Don't market.
ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அட்ராக்ட் ரேதர் தேன் ப்ரொமோட். Be so good that people are attracted to you. Don't be so loud that people have to hear you. Don't market. அதுவும் இந்த சென்சேஷனல் அட்வர்டைசிங் இருக்கே, don't do that. தன்னையே நீயே ப்ரைஸ் பண்ணிக்கிறதையும் பண்ணாத. மற்றவங்க பேசட்டும். Let your actions, let your deeds, let your products speak for themselves. Let others talk. Create a platform. Do that. But let others talk. And finally, they call it the 12th step. Very important step. Give it forward. ஒரு அழகான குரூப்பில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணிட்ட, நிறைய பெனிஃபிட் பண்ணிட்ட, அதனால் அதோடு நிறுத்தாத. அந்த பெனிஃபிட்ஸ் நிலச்சி நிற்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு கீப் இட், கிவ் இட் அவே. அதே மாதிரி அந்த ஆசைகள் இருக்கிற மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணி அந்த குரூப்பில் சேர்த்து அவர்களுக்கும் அந்த நற்பயன் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணி வை. Pass it on. Having benefited, serve now by finding others who can also be benefited. That's the 12th step. 12 steps. Most organizations, most teams can benefit from this. Here is the rub. Where did I get these 12 steps? Here is a clue. Some of you may have guessed it. Yes, it's the Alcoholics Anonymous. 1936லேருந்து இருக்குது இந்த ஆர்கனைசேஷன். அமெரிக்காவில் ஃபார்ம் ஆன ஆர்கனைசேஷன். வேர்ல்டு வைட் சென்டர்ஸ் இருக்குது. குடிப்பழக்கத்தினால் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் கரியர், உங்களுடைய லைஃப் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா, this is a free organization. Anybody, இந்த 12 பிரின்சிபல்ஸ்லேயே புரிஞ்சுருப்பீங்க, anybody can participate in these and can benefit. But alcohol தள்ளி வச்சுட்டா கூட, are those principles not so golden, so useful in any context where any group of people joined together by a mission statement can come together? So that's my closing thought. Yes, I think it's so good you can actually, I can't say let's drink to it, Cherry. Thank you.